சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே மாதிரி செயல்பாடு இருக்க வேண்டும். அந்த செயல்பாட்டுக்கு தகுந்த நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த சிம்மராசியின் அதிபதியான சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி வரை கும்ப வீட்டில் உலவுவதால் கூடுதல் நன்மைகள் நட்பு வட்டத்தில் உள்ள நபர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் நன்மைகள் உண்டாவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்கள் சிந்தனையை ஒத்த நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி அவர்களாலும் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவானுடைய பார்வையில் குடும்பஸ்தானம் விளங்குகிறது. இந்த மார்ச் மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பஸ்தானாதிபதியான புத பகவான் உங்களுடைய சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் நீச்சத்திலும் நீச்ச வக்ரத்திலும் உலவுகிறார். மிகவும் மோசமான தோஷமான ஒரு காலம் இந்த புதனுடைய கோச்சாரம். பட் அந்த புதனுடைய தோஷ கோச்சாரத்தை நீச்ச கோச்சாரத்தையும் நீச்ச வக்ர தோஷத்தின் குறைப்பதற்கான அளவில் குரு பகவானுடைய பார்வை இந்த புதன் மேல் விழுகிறது. புதன் ஏற்கனவே பலம் இல்லாத ஒரு கிரகம், பலவீனமடைந்த ஒரு கிரகம். அவர் நீச்சமடைந்து விடுகிறார். 2ஆம் அதிபதியான புதன் நீச்சமடைந்திருப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் போவது. உங்களுக்கும் முன்னேற்றம் தடை ஏற்படும், குடும்ப உறுப்பினர் முன்னேற்ற தடை ஏற்படும் என்பதுதான் விதி. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை அந்த புத பகவானுக்கு ஏற்படுவதால் அந்த புத பகவான் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல குரு பகவானுடைய பார்வையில் இந்த புத பகவானுடைய தோஷம் நீங்கி இந்த குடும்ப உறுப்பினர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி கூடுதல் நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் சனி பகவானுடைய பார்வையும் சுபமான பார்வை தான். இது சிம்மராசியை பொறுத்தவரை தனுசில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கன்னி வீட்டிற்கு விழுவதால் குடும்பஸ்தானத்துக்கு வருவது கூடுதல் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுடைய அனுகூலங்களால் ஆலோசனைகளால் அவர்களுடைய பணத்தால் இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து சிம்ம வீட்டிற்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் சிம்ம வீட்டிற்கு 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலும் உலவுகிறார். இந்த மாதத்தில் இந்த 3ஆம் இடத்தை செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது மார்ச் 21ஆம் தேதி வரை. இது மிகவும் சிறப்பு விசேஷமான கோச்சாரம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்வை செய்வது நினைத்ததை சாதிப்பீர்கள். என்ன நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பீர்கள். இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டு செயல்பட முடியும். அந்த அளவிற்கு கொஞ்சம் அனுகூலமான ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. மேலும் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உலவுவதால் விபரீத ராஜயோகத்தையும் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் வழங்குகிறார். அந்த விபரீத ராஜயோகம் என்பது நட்பு வட்டத்தில் உள்ள நபர்களாலும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உண்டு பண்ணக்கூடிய யோகமாக அமைகிறது. எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். அந்த வகையில் யோகமாகத்தான் இருக்கிறது. அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் குரு பகவான் சிறப்பாக உலவி கொண்டிருக்கிறார். மேலும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்திற்கு அமைகிறது. செவ்வாய் பகவான் ஆட்சி அடைந்து தன்னுடைய 8ஆம் பார்வையினால் விசேஷ பார்வையினால் இந்த குரு பகவானை பார்வை செய்கிறார். 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அந்த வகையில் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவதற்கும் பரிசு பாராட்டுகள் எல்லாம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. அடுத்த கல்வி ஆண்டில் நீங்கள் என்ன படிக்க நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வகையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பில் இந்த வருடம் நடைபெறக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்வியை பொறுத்தவரை மாணாக்கர்களுக்கும் சரி யோகமாகத்தான் இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களுக்கும் யோகமாக இருக்கிறது. வாகன யோகமாக இருக்கிறது. நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைகிறது. அடுத்து 5ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உலவி கொண்டிருக்கிறார். மார்ச் மாதம் 7ஆம் தேதி கேது பேச்சியடைந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த வகையில் சுற்று வட்டாரம் பழகி வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகள், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அந்த அளவுக்கு யோகத்துக்கு உட்பட்ட அமைப்பாக இருக்கிறது. புதிய நபர்களால் மற்ற மதம் சம்பந்தப்பட்ட நபர்களாலும் அனுகூலம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த சிம்மராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் விபரீத ராஜயோகத்துடன் உலவுகிறார். 6ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்தில் உலவுகிறார். யோகத்துக்கு உட்பட்ட ஒரு கோச்சாரம். கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட தொல்லைகள் நீங்கும். அல்லது உங்களுடைய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உலவுவதால் உங்களுடைய சமயசுதமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக அந்த பிரச்சனைகளை தள்ளி போடுவார்கள். கடன் சார்ந்த நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகளை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிரிகளை கூட தன்வசமாக்கிக் கொள்வதற்கான உங்களுடைய அனுசரணைகள் பேச்சுவார்த்தைகள் அப்படி சுமூகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இனிப்பாக பேசி அவர்களை எதிரிகளை கூட தன்வசமாக்கிக் கொள்வீர்கள். நோய் நொடி சார்ந்த எந்த செலவுகளுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த சிம்மராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் மார்ச் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் உலவி கொண்டிருக்கிறார். அரசு தரப்பு, அரசாங்க தரப்பு, அரசு ஊழியர்கள் சார்ந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தினசரி வருமானம் சார்ந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு கூடுதல் நன்மைகளும் தொழில் சார்ந்த அனுகூலங்களும் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி சார்ந்த
அந்யோன்யங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகள் குறைந்து கூடுதல் பரிவர்த்தனைகள், கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் 2 பேரும் சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நட்பு வட்டத்தினரும் கூடுதல் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்தில் புத பகவான் நீச்சமாகவும் நீச்ச வக்ரமாகவும் உழவுவது தோஷம். அதே நேரத்தில் அந்த புத பகவானை குரு பகவானுடைய பார்வையில் அந்த புத பகவான் இருப்பதால் உங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுடைய ஆயுள் பாதுகாக்கப்படும். நீங்கள் மனம் உடைந்து விடக்கூடாது. புத பகவானுடைய கோச்சாரம் அந்த ஒரு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் நீச்சத்தில் இருக்கிறார். அது மார்ச் 5ஆம் தேதி வரை நீச்சத்தில் இருக்கிறார். அதன் பிறகு வக்ரம் அடைகிறார். மார்ச் 15ஆம் தேதி வரை தான் பிரச்சனை. ஆக இந்த 15 நாளை நீங்கள் கவனமாக காலம் கடத்திவிட்டால் 100 வயது வரை வாழக்கூடிய ஒரு அனுகூலமெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி இந்த 17 நாள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2ஆம் அதிபதி 8இல் வக்ரகதியில் நீச்சத்திலும் நீச்ச வக்ரத்திலும் உழவுவதால், அதே நேரத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை அதுக்கு இருப்பதால் உங்களுடைய ஆலோசனை நீங்கள் எதுவும் தனிப்பட்ட மொழி எந்த முடிவும் எடுத்துவிடக்கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துவிடக்கூடாது. தாழ்வு மனப்பான்மையுடன் விரக்தி மனப்பான்மையுடன் எந்த முடிவு எடுத்துவிடக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்களே, பணப்பிரச்சனை இருக்கிறது என்று எந்த தவறான முடிவு எடுத்துவிடக்கூடாது. உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய வெல்விசர்கள், நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இந்த 15 நாள் பொறுமையாக இருந்தால் அடுத்தடுத்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் கூடுதல் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆயுள் ஆரோக்கியம் பாதுகாப்பாக தான் இருக்கிறது. அதிகார யோகத்தையும் அனுபவிக்க முடியும். மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் வருவதால் அதிகார யோகத்தையும் அனுபவிக்க முடியும். ஆக இந்த மார்ச் 15க்கு பிறகு 14க்கு பிறகு நடக்கக்கூடிய அதிகார யோகத்தை அனுபவிப்பதற்கு மார்ச் 14 வரை நீங்கள் பொறுமை காத்திருக்க வேண்டும். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை பொறுத்தவரை இந்த 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் யோகமாக இருக்கிறார்.